மத வன்முறையை தூண்டும் தீய சக்திகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் எம்எல்ஏ தமீம் அன்சாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவையில் இந்து முன்னணி தொடர்பாளர் சசிகுமாரின் இறப்பை தொடர்ந்து நடந்தேறிய வன்முறையால் பாதிக்கப்பட்ட வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற கோவை வந்த தமீம் அன்சாரி எம்எல்ஏ தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கக்கூடிய மதவெறி சக்திகளை இரு சமூகமும் இணைந்து புறக்கணிக்க வேண்டும். கோவை என்பது அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு நகரம், தொழில் நகரம். ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இருந்தால்தான் இந்த நகரம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சியடையும் என்பதை கருத்திலே கொண்டு மதவெறியை தூண்டக்கூடிய, கலவரங்களை தூண்டக்கூடிய தீய சக்திகள் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லா மக்களும் இணைந்து புறக்கணிக்க வேண்டும். உளுந்தூர்பேட்டை தாலுகா கூந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பவானியும் கணையார் கிராமத்தைச் சேர்ந்த கணபதியும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்தனர். இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய காதல் ஜோடி கோவிலில் திருமணம் செய்து கொண்டது. இதையடுத்து பவானியில் உறவினர்கள் இருவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பவானி தனது காதல் கணவருடன் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தார். அவரது மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் உரிய பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்தனர். புதுச்சேரியை அடுத்துள்ள ஏரிப்பாக்கத்தில் தனியார் இரும்பு உருக்காலை கட்டட பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று அங்கு பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி சேத்துராமன் மண் சரிந்து விழுந்து பலியானார். இதுகுறித்து அவரது உறவினர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் தகவல் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. பிற்பகலில் விவரம் அறிந்து வந்து சேதுராமனின் உறவினர்கள் தொழிற்சாலையில் இருந்த கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட அலுவலக பொருட்களை அடித்து உடைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட ஏதுவாக சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளக்குட்டை ஊராட்சியில் வசிக்கும் குருமரியன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த அவர்கள் சாதி சான்றிதழ் இல்லாததால் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை நீடிப்பதாக கூறினர். உடனடியாக சான்றிதழ் வழங்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். மறைந்த சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் எஸ்.ஆர். நாதனுக்கு தஞ்சாவூர் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி அவரது உருவப்படம் திறக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சி. மகேந்திரன், தமிழ் தேச பேரியக்க தலைவர் பே. மணியரசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சின்ன மணலியில் பூங்கோதை என்ற பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடத்திய சங்ககிரி போலீசார் மேட்டூரில் மறைந்திருந்த குமார் என்பவரை கைது செய்தனர். பூங்கோதையை குமார் பணத்திற்காக கொலை செய்தாரா அல்லது கள்ள தொடர்பிற்காக கொலை செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 3 கிராம மக்களுக்கு சொந்தமான பெருமாள் கோவில் உள்ளது. இந்த ஆண்டு புரட்டாசி திருவிழாவின் போது கொண்டப்ப நாயனப்பள்ளி கிராம மக்கள் மற்ற 2 கிராம மக்களை வழிபட விடாமல் மிரட்டியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கிராம மக்களிடையே மோதல் ஏற்படாமல் தடுக்க பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு திம்மாவரம் பகுதியில் உள்ள செங்கல் சூளைகளில் 10 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த குழந்தைகள் உட்பட 29 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக அந்த சூளைகளில் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடத்திய அதிரடி சோதனைக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தலைமறைவான சூளை உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விலங்குகள் நலவாரிய விளம்பர தூதர் பதவியில் இருந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் விலக கோரி கம்பம் வடக்கு காவல் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கம்பம், கோம்பை, கூடலூர் கிராம பகுதிகளைச் சேர்ந்த வீர விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்டோ தொழிலாளர்களின் நலனையும் பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அரசு முடிவெடுக்கும் என்றார். பண மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த மதனின் நண்பர்
வெங்கட கதிர் நாகி ரெட்டியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சுதீரை கைது செய்தனர். அவரை தமிழகத்திற்கு அழைத்து வந்த போலீசார் சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அக்டோபர் 7ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.